இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறது இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வேளாண் துறை அமைச்சர் வினோத் தான் பேரவையில் தாக்கல் செஞ்சிருந்தாரு. இதுல ஸ்பெஷலா என்ன அப்படின்னா, ஒரு திருக்குறளோட இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த குறள் அப்படின்னு பாக்குறது, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி தாற்றாது அப்படிங்கிற திருக்குறளோட இந்த 2026-27 ஆண்டுக்கான அந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு வண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆணி இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு அந்த அச்சாரம் போட்டு அந்த வண்டியை தாங்குது, அந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தாங்குறவங்க தான் உழவர்கள், விவசாயிகள். ஸோ அவங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்லி உழவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த திருக்குறளோடு அவர் வாசித்த அந்த முதற் காட்சியை நம்ம பார்க்கலாம். ஓகே. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, உழவு தொழில் தவிர பிற தொழில்களை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. அதே போல அமைச்சர் பேசும்போது என்ன சொன்னாருங்க அஞ்சலி, அதாவது முதலமைச்சர் விஜய் வகுத்து கொடுத்த சீரிய தொலைநோக்கு திட்டங்களுடன் இந்த நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறத அமைச்சர் வினோத் சொல்லியிருக்காரு. செயல்பாட்டில் உள்ள திட்டங்கள் தொடர்வதோடு புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சொல்லியிருக்கார். ஒரு அரசு வல்லரசு ஆவதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் என்ற நமது முதலமைச்சர் அவர்களின் கொள்கையினை அடித்தளமாக கொண்டு விவசாயிகளின் தேவைகளை இயன்ற அளவு நிறைவு செய்திடும் வகையிலும், வேளாண் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கேற்பவும், குறிப்பாக விளைபொருளுக்கு உரிய விலை பெற்று விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையிலும் பல முன்னோடி திட்டங்களுடன் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. ஓகே. இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்கிறப்ப முதல்வர் விஜயை பாராட்டி, அவர் இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி பாராட்டி இருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது கோட் சூட் அணிந்த விவசாயி முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் தேர்தலில் பணநாயகத்தை தோற்கடித்த ஜனநாயகன் முதல்வர் விஜய் அப்படின்னும் புகழ்ந்து பேசியிருந்தார். வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்கிறப்ப இந்த மாதிரி புகழ்ந்து பேசினா உடனே எதிர்கட்சிகள் அமளியில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, கோஷம்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் முதல்வர் விஜயை புகழ்ந்து பேசினதை ஒரு வாட்டி பார்த்துடலாம். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். பட் இந்த பட்ஜெட் செஷனில் முதலமைச்சர் அவர்கள் கோட் சூட் போடல இல்லையா? நேற்றும் கோட் சூட் போடல, இன்றைக்கும் கோட் சூட் போடல. மேற்கொண்டும் அமைச்சர் முதலமைச்சரை புகழ்ந்து பேசினார். அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இனி எப்போதுமே தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி ஒன்று நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லைன்னா உங்களை பற்றி பேசுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டும் பஞ்ச் அங்கே பேசியிருக்காரு. சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் முதலமைச்சர் குறித்து பேசியவை இவை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். நான் சொன்னல இந்த மாதிரி புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னா அடுத்து அது சட்டப்பேரவையில் எதிரொலிக்கும்னு, அதை பற்றின அப்டேட் தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த மாதிரி அமைச்சர் முதல்வர் விஜயை புகழ்ந்து பேசினதும் எதிர்கட்சிகள்லாம் கடும் எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. அப்போ உடனே சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்ன பண்ணாருன்னா, அவர் குறுக்கிட்டு அமைச்சர் வினோத்தோட உரையை மட்டும் நீங்கள் படிங்க, உரையில் இருக்கிறத மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்னிங்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து
நாங்கள் கொண்டாட நீங்க படிங்க நாங்கள் என்ன சொல்லியிருக்காரு? சரி, ஓகே, நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. ஸோ அந்த எதிர்ப்புக்கெல்லாம் மத்தியில் வேளாண் பட்ஜெட்டானது தாக்கலாயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சரை புகழ்ந்து பேசினதுக்கு எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள்லாம் போட்டிருக்காங்க. அடுத்ததாக அஞ்சலி, 2026-27 நிதி ஆண்டில் விவசாயிகளுக்கு 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் பேசியிருக்காரு. 3,000 கோடியில் மூலதன கடன் மற்றும் 500 பால் பண்ணைகள் அமைக்க 25% மானியம் வழங்கப்படும் அப்படின்னும் அமைச்சர் பேசியிருக்கார். அடுத்து இந்த பட்ஜெட்ல மண்வள பாதுகாப்பு திட்டம் அதற்கான நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, இந்த மண்வள திட்டம் பற்றி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2026-27 நிதி ஆண்டுக்கான தமிழ்நாடு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் மண் வளத்தை பாதுகாக்க ஒரு புதிய திட்டம் இயக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் வளமான மண்ணே வளமான வருங்காலம்னு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் இது வந்து செயல்படுத்தப்படும். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 122.51 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதையும் பார்க்கலாம். மண்வளம் தொடர்பான அறிவிப்பை நீங்கள் சொன்னீங்க அஞ்சலி. அந்த மண்ணில் விளைகின்ற நெல் விதை உற்பத்தி மற்றும் விநியோக மானியத்திற்கு சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தரமான விதை வளமான விவசாயம் என்ற நோக்கில் மாநில அரசின் சிறப்பு திட்டத்திற்கு 34,72 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை நாம் பார்க்குறோம். அடுத்து உழவர்களுக்காக ஒரு செயலி அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னும் அதற்கான நிதி எவ்வளோ அப்படிங்கிறதையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்களுடைய தனிப்பயன் சேவைகளை வழங்குறதுக்காக வேளாண் பட்ஜெட்டில் ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுதான் வேளாண் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலின்னு சொல்கிறாங்க. விரல் நுனியில் கொண்டு சேர்க்கறதுக்காக ஏஐ அடிப்படையிலான ஒரு உழவர் செயலியை உருவாக்க 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த செயலி மூலமாக விவசாயிகள் நிறைய பயன்களை பெறலாம். என்ன மாதிரியான உரம் போடலாம், என்ன மாதிரியான ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் இந்த செயலி மூலமாக உழவர்கள் விவசாயிகள் அவங்கள வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிற வகையில் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மிஷின் லேர்னிங், உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண்ணலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். இவற்றோடு சந்தை நிலவரம், குரல்வெளி வேளாண் சேவைகள், அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27 ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகளுக்கான செல்போன் ஆப் பற்றி நாம் பார்த்தோம் அஞ்சலி. அடுத்ததாக தன்னிறைவே தாரக மந்திரம் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டத்திற்கு 203,64 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவு பெற சிறப்பு இயக்கம் தொடங்கப்படும் அப்படின்னு அமைச்சர் அறிவிச்சிருக்கார். இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.